نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض وعدت للذين آمنوا بالله ورسله ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة الدين النصيحة الدين النصيحة قالوا لمن يا رسول الله قال لله ولرسوله ولأئمة المسلمين لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم أو كما قال صلى الله عليه وسلم அருமையானவர்களே, சங்கையான ரமதானுடைய கடைசி ஜும்மாவாக இது இருக்கிறது. ரமதான் நிறைவிடக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஒரு வணக்கத்தை நிறைவு செய்கிற போது இஸ்திக்ஃபாரோடு நிறைவு செய்ய வேண்டும். எல்லா வணக்கங்களுடைய இறுதியிலும் இஸ்திக்ஃபார். தொழுகையை முடித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வாங்க தொழுகையை முடித்துவிட்டு. நல்லடியார்கள் இரவு நேர தொழுகையை முடிக்கிற போது வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், கடைசியில் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள் என்று வருகிறது. ஹஜ்ஜை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் உத்தரவிடுவான், ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபத்குருல்லாஹ், ஹஜ்ஜுடைய எல்லா வழிபாடுகளையும் முடித்து விட்டால் இறுதியில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்படி வணக்கங்கள் முடிவடைகிற போது இஸ்திக்ஃபார் செய்யணும். இதுதான் மார்க்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஒரு வணக்கம் முடியும் போது அந்த வணக்கத்தில் ஏற்பட்ட குறைகளை சரி செய்கிறது எப்படி? இந்த குறைகளை சரி செய்கிறதுக்கு தான் ரமதான் முடியும் போது ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர், நம்ம வளமையில் ஃபித்ரா என்று சொல்கிறோம். சரியான வார்த்தை என்ன? சதகத்துல் ஃபித்ர். ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை முடிப்பது என்று அர்த்தம். சதகத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் நோன்பை முடிப்பதற்கான தர்மம் என்று அர்த்தம். அரபியில் இந்த வார்த்தைக்கான பொருள் நோன்பை நிறைவு செய்ததற்கான தர்மம். நோன்பை நிறைவு செஞ்சதற்கு எதுக்குங்க தர்மம் கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை அழகாக சொல்வார்கள். நோன்பை நிறைவு செய்கிற போது ஏன் தர்மம் கொடுக்கணும்னு சொன்னால், நோன்பில் ஏற்பட்ட எல்லா பிழைகளுக்கும் பரிகாரம் என்று சொல்லுவாங்க. துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபஸ், நோன்புக்கு விரோதமான தகாத பல செயல்கள் செஞ்சிருப்போம், தகாத வார்த்தைகள் ஏதாவது சொல்லியிருப்போம், கோபப்பட்டிருப்போம், யாரையாவது தவறாக திட்டியிருப்போம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இந்த சதகத்துல் ஃபித்ர். இரண்டாவது என்ன? பெருநாள் தினத்தில் ஏழை எளிய மக்கள் யாருமே உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. ஒத்துஅமத்தல் லில் மசாக்கீன், அன்னைக்கு முஸ்லிம்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் நல்ல சாப்பாடு சமைக்கப்படணும். எந்த முஸ்லீமுடைய வீட்டிலும் ஈதுடைய தினத்தில் சாப்பாடு இல்லை என்று வரக்கூடாது. அவ எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்னைக்கு நல்ல உணவுக்கு வழி இருக்கணும். அதுக்காக தான் இந்த சதகத்துல் ஃபித்ர் என்று நபி ஸல்லல்லாஹு காரணம் சொன்னாங்க. இப்போ வணக்கம் முடியும் போது இந்த வணக்கத்தில் என்ன குறை இருந்திருக்கும், நாம் என்ன தவறுகள் செஞ்சிருப்போம் என்பதை யோசிக்கணும். ஆனால் ஒரு கைசேதம் என்ன? ரமதான் போன்ற வணக்க நாட்கள் அதனுடைய இறுதி கட்டத்தை அடைகிற போது அல்லாஹ்விடம் மீள்வதற்கு பதிலாக, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு பதிலாக ஈதுடைய அந்த தினத்தில், ஈதுடைய இரவில் கேளிக்கைகளும் வேடிக்கைகளும், வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் மொத்தமாக ஒரே
டூ வீலரில் பல பேர் சேர்ந்து பயணிக்கிறது, சத்தம் போடுறது, இப்படியான பொழுதுபோக்குகளில் தான் நம்முடைய சமூகம் ஈது போன்ற நாட்களுடைய அந்த நேரத்தை வீணடிக்கிறோம். ஈது அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், அது வேறு விஷயம். மகிழ்ச்சியும் மார்க்கத்தில் இருக்குது. நல்ல விஷயங்களின் போது மகிழ்வடைய வேண்டும். ஈது அன்னைக்கு சோகமாக இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லலை. நான் அதே நேரத்தில் நம்மிடம் என்ன கவனம் வரணும், ரமதான் முடிகிற போது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரமதானுடைய அந்த பிற தெரிஞ்சிருச்சு, ஷவ்வால் பிற தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் பேசுவாங்க, என்னுடைய ரமதான் எப்படி நிறைவடைந்தது என்று எனக்கு தெரியல என்று அல்லாஹ்விடத்தில் பேசுவாங்க. அந்த சிந்தனை வர வேண்டும் ரமதான் முடிகிற போது. ஆக நாம் எல்லாம் இந்த தருணத்தில் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்படி இஸ்திக்ஃபார் செய்கிற போது அடுத்த ஆண்டும் ரமதான் நமக்கு அல்லாஹ் தஆலா கிடைக்க செய்கிறான். யார் ரமதான் முடிகிற நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அடுத்த வருட ரமதானும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வணக்கங்கள் நிறைவடைகிற போது பாவ மன்னிப்பு தேடினால் அடுத்த வணக்கத்திற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிடும். ஒரு தொழுகை முடியும் போது அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்றாருன்னா அந்த தொழுகை அடுத்து மீண்டும் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு அர்த்தம். இதுக்கு தான் இஸ்திக்ஃபார் என்னங்க செய்வது. அருமையானவர்களே, ரமதான் ஒரு மாத காலம் திருக்குர்ஆனுடைய ஒரு நிழலில் நாம் எல்லாம் இருந்தோம். குர்ஆனுக்கு சையது குத்துப் என்ற மிஸ்ர் நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர், அவர் அழகான ஒரு விரிவுரை எழுதியிருப்பார். அந்த விரிவுரைக்கு அவர் வைத்த பேரு ஃபி திலாலில் குர்ஆன், குர்ஆனுடைய நிழலில். நாம் ரமதான் ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய அருள்மறையினுடைய நிழலில் அதை ஓதனோம், ஓதுவதை கேட்டோம், அதனுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் கேட்டோம். குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியது, குர்ஆன் எப்படிப்பட்ட உள்ளங்களை எல்லாம் மாற்றியது இல்லையா? எத்தனையோ சம்பவங்கள் நாமும் சொல்லியிருக்கிறோம். ஒரு வசனங்கள், ஒரு சில ஆயத்துகள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இரண்டாம் ஹலீஃபா என்று போற்றுகிற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் நடந்தது என்ன? அவங்களுடைய சகோதரியை அடிக்க வந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றதற்காக சகோதரியையும் கணவரையும் அடிக்க வந்த இடத்துல அவங்க கையில் இருந்த குர்ஆன் தான். அந்த குர்ஆனை என்ன கேட்டாங்க, நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கையில் எடுத்தாங்க. அவங்க கையில் யதார்த்தமாக அப்போது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த பகுதி சூரா தாஹாவுடைய சில வசனங்கள். அப்போ அதை படிக்க படிக்க அவங்க உள்ளத்தில் அப்படியே அந்த கடுமையான உள்ளம், பெருமானாரை கொலை செய்கிற அளவுக்கு வெறித்தனம் கொண்ட ஹஜ்ரத் சையதுனா உமருடைய உள்ளம் அந்த சில வசனங்களில் அப்படியே இலகி போய் கொலை செய்வேன் போனவர் பெருமானாரை சந்தித்து ஈமான் கொண்டார். குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் இது. குர்ஆன் அவ்வளவு பெரிய வலிமைக்குரியது. எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க உலகம் முழுக்க. நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் இன்றைக்கும் குர்ஆனை படித்து இஸ்லாத்தை ஏற்கிற மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. மாரிஸ் புகைல் என்று ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் ஒரு மருத்துவரும் கூட. முன்னாள் சவுதியினுடைய மன்னர் ஃபைசல் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக அரண்மனைக்கு வர்றார். அவருக்கு ஏதோ ஒரு நோய்க்காக வைத்தியம் செய்ய வந்தார். அரண்மனையில் அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் அவர் தங்கி இருக்கும்போது அங்கே குர்ஆனுடைய ஆங்கில மொழியாக்கம் இருக்குது. திருக்குர்ஆனுடைய ஆங்கில தர்ஜமா இருக்குது. அதை எடுத்து அவர் அப்படியே வாசிக்கிறார். ஆரம்பத்திலிருந்து அப்படியே படிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு சில வசனங்களை கிடக்கும் போதே ஒரு ஆச்சரியமா இருக்குது. வேதம் அப்படின்னா வேதத்தில் என்ன இருக்கும்? வழிபாடுகள் இருக்கும், சடங்குகள் இருக்கும், சம்பிரதாயம் இருக்கும். ஏன்னா மதம்னா அப்படித்தானே உலகம் ஏற்படுத்தியிருக்க. மதம்னா சடங்குகள். அந்த மாதிரியான ஒரு கோணத்தில் தான் அவரும் வேதங்கள் குறித்து அவருடைய பார்வை. வேதம்னா சடங்கு சம்பிரதாயம் இருக்குன்னு பார்த்தா குர்ஆன் அப்படி இல்லை. அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. குர்ஆனை பார்த்தா வானங்கள் பூமியை பற்றி பேசுது, இரவு பகலை பற்றி பேசுது, சூரியன் சந்திரனை பற்றி பேசுது, நட்சத்திரங்களை பற்றி பேசுது. நம்ம கடைசியாக ஓதிய அம்ம ஜுஸுலாம் ஓதும்போது எனக்கு தோணுச்சு, எல்லாமே வான்வெளி சம்பந்தமான வசனங்கள். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் போது, இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிரும் போது, இத ஸமாஉன் ஃபதரத், வானம் பிளக்கும் போது இல்லையா, இத ஸமாஉன் ஷக்கத் வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ், கோள்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக. இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் நினைச்சேன், இப்போதெல்லாம் அதிகமாக விண்வெளி பற்றிய செய்திகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சில வீரர்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வீரர்கள் கையில் இந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்பை கொடுத்து படிக்க சொல்லும். கொஞ்சம் படித்து பாருங்க, உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது.
என்னடா குரான்ல இப்படியுமா இருக்கும், குரான் இதை பற்றி கூடவா பேசுது, இதெல்லாம் குரான்ல இருக்கு. அவர் மானிஸ் புகையிலும் வேதங்கள்னா என்ன இப்படிதான் இருக்கும் அப்படின்னு படிக்கிறவருக்கு ஒரு விதமான ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது, அதுல சில வசனங்கள் வானங்கள் பூமி இரவு பகல் மாறுவது இதுல எல்லாம் படிப்பினா இருக்குது, இந்த வானத்தையும் பூமியை சிந்திக்க மாட்டீங்களா, இதையெல்லாம் நீ வீணா படைக்கல, இந்த வசனங்கள் வர வர அவருக்கு இன்னுமே ஆச்சரியம் அதிகமாகுது. என்னடா ஒரு வேதத்தில் இப்படியுமா இருக்கும், சிந்திக்க சொல்கிறதா, ஏன்னா வேதங்கள் என்றாலே சிந்திக்காதே அப்படின்னு தான் சொல்லும், ரொம்ப சிந்திக்க கூடாது என்று தான் பல மதங்கள் மனுஷனை தடுக்குது. ஆனா இங்க சிந்திக்க சொல்லி தூண்டுது. இப்படியா படிச்சுட்டு வரும்போது ஒரு வசனம் அவரை ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட ஒரு ஆச்சரியத்தில் தள்ளி விடுகிறது. அதுதான் வஹுவல்லதி மரஜல் பஹ்ரைன், அவன்தான் 2 கடல்களை சங்கமிக்க செய்கிறான். ஒரு கடலுடைய தண்ணீர் மதுரமானது, இன்னொரு கடலுடைய தண்ணீர் ஓர்ப்பானது, ரெண்டும் சந்திக்குது. ஆனா ரெண்டும் அதனுடைய சுவையில தான் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் நல்லா சொல்றோம். இன்னைக்கும் அப்படிதான், ஆறும் கடலும் சந்திக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஆத்து தண்ணி அப்படியே தான் இருக்கும், கடல் தண்ணி அப்படியே தான் இருக்கும், ரெண்டும் சேராது, ரெண்டுக்கு இடையில ஒரு திரை. இது அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. என்ன 1400 வருஷங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட ஒரு வேதத்துல 2 கடல் சந்திக்கிறத பத்தியும் கடலுக்கு மத்தியில ரெண்டுக்கும் மத்தியில திரை இப்படியெல்லாம் வருதா? இந்த மன்னருக்கான மருத்துவத்தை முடித்து விட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறார். தன்னுடைய ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசும்போது அப்போ அவர் சொன்னாரு, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார், இவர் மருத்துவத்தை முடிச்சுட்டு அவருடைய நாட்டுக்கு போயிட்டார். போன இடத்துல அவருடைய நண்பர் அவர் கடலுக்குள் சென்று ஆய்வு செய்து விட்டு திரும்பி வந்து மாரிஸ் புகையில்கிட்ட சொல்றாரு, எங்களுடைய கடல் பயணத்துல நாங்க சில ஆச்சரியங்களை எல்லாம் பார்ப்போம். அதுல ஒரு ஆச்சரியம் என்ன, 2 வெவ்வேறு கடல்கள் சங்கமிக்கும், 2 கடலும் அதனுடைய சுவை மாறாமல் அப்படியே தான் இருக்கும், ஒரே இடத்துல சேரும், ஆனா ரெண்டுமே கலக்காம இருக்கும்னு சொல்லி. அப்ப இவர் சொன்னாரு, இது குரான்ல இருக்குதுன்னு சொல்லி. இது எங்க இருக்கு, குரான்ல இருக்குதுன்னு சொல்லி. அதற்கு பிறகு அவர் நீண்ட ஆராய்ச்சி செஞ்சு பின்னால் அவர் முஸ்லீம் ஆகி அவர் ஆங்கிலத்தில் வந்து புத்தகமும் எழுதினாரு, விஞ்ஞான ஒலியில் குரானும் பைபிளும் சொல்லி. தமிழ்லையும் அது எத்தனையோ பிரதிகள் அச்சடிக்கப்பட்டுச்சு. சொல்ல வந்தது என்ன, எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில திருக்குரான் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது பாருங்க. குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்று எனக்கு தெரிந்து யாருமே இல்லை. அவங்க படிச்சாங்கன்னா ஒரு கட்டத்தில் இதுல ஏதோ இருக்குது, மற்ற வேதங்களை அவர் படிப்பதற்கும் திருமறையை படிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யும். ஆக இப்படி நாமும் அந்த திருமறையினுடைய நிழல்ல 1 மாத காலம் இருந்தோம். குர்ஆன் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது, எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும். அருமையானவர்களே, திருக்குர்ஆன் நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. நல்ல மனிதர்களுடைய குணங்களை குர்ஆன் பேசும். நல்லவங்க எப்படி இருப்பாங்க, தீயவர்கள் எப்படி இருப்பாங்க என்று குர்ஆன் பேசும். அந்த வகையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கணும் என்கிற ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் 3 தடவை சொன்னாங்க, அத்தீனு அந்நஸீஹத்து, மார்க்கம் என்றால் நலம் நாடுவது, நலம் நாடுவது, நலம் நாடுவதுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாருக்கு நலம் நாடுவது சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது. அல்லாஹ்வுக்கு நாம நலம் நாடுவதா அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நாம நலம் நாடுவதனால் அல்லாஹ்வுக்கு பயன் இல்லை, அவன் அப்படியே தான் இருக்கிறான், அவன் தேவையற்றவன். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவனுடைய உரிமைகளை நாம் கண்ணியப்படுத்தினால் நமக்கு பிரயோஜனம், அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தான். இப்போ அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதுன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தௌஹீதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கருதக்கூடாது, அவனுடைய தன்மைகளில் வழிபாடுகளில் அவனுக்கு மட்டும் சொந்தமான எந்த விஷயத்திலையும் ஷிர்க் செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதில் முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்னு சொன்னா, அவன் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எப்படி காட்டி கொடுத்தானோ அப்படிதான் வணங்கணும். நாமெல்லாம் மார்க்கத்தில் புதுசா எதையும் திணிக்க கூடாது, அது அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதற்கு எதிரானது. தொழுகையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவதை போல தொழுங்கள். ஹஜ்ஜா, என்னை கண்டு ஹஜ்ஜை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை வணங்குற விஷயத்துல
எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படி வணங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் நலம் நாடுவது. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு நலம் நாடுவதுனா என்ன? குர்ஆனை நம்பணும், ஈமான் கொள்ளணும், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை ஓதாமல் புறக்கணிக்க கூடாது, குர்ஆனை அழகுபட ஓதணும், தர்த்தீலோடு ஓதணும், குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் குர்ஆனுக்கு நாம் செய்கிற நலம் நாடுதல் என்பது. இப்போ நாம் குர்ஆன் எத்தனை குர்ஆன் ரமதானில் எத்தனை பேர் நிறைவு செய்தோன்னு தெரியல. அவர் தன்னைத்தானே விசாரணை செய்யணும். ரமதானில் கூட குர்ஆன் ஓதலைன்னா வருடத்தில் மற்ற எந்த காலங்களில் குர்ஆன் ஓத போகிறோம்? அப்போ குர்ஆனை புறக்கணிக்காமல் இருப்பது குர்ஆனுக்கு நலம் நாடுவது. டெய்லி குர்ஆன் ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வேலைகளில் ஒரு வேலையாக கண்டிப்பாக வச்சிடணும். எத்தனையோ வேலைகளுக்கு நேரம் கொடுக்குற மாதிரி குர்ஆன் ஓதியே ஆக வேண்டும். குர்ஆன் ஓதலாம் இருக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, காலையிலிருந்து இரவுக்குள் குர்ஆனை எடுத்து கொஞ்சத்தை ஓதிட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மீது கட்டாயமாக்கணும். இது குர்ஆனுக்கு நாம் செய்கிற மரியாதை. சஹாபாக்கள் போர்க்களமாகட்டும், பயணங்களாகட்டும், எந்த இடத்துலையும் குர்ஆனை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. நாம் வெளியூரில் இருக்கிறவங்க பயணங்கள் குர்ஆன் ஓதுவதற்கான அருமையான வாய்ப்பை பெற்று தருவது. பயணத்தில் குர்ஆனை விட சிறந்த தோழன் எதுவுமே இல்லை. பயணத்தில் ஏறி உட்கார்ந்தா, வாகனத்தில் கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ உட்கார்ந்தா குர்ஆன் ஓதுங்க. போய் சேருகிற இடத்திற்குள்ள பல ஜுசுகள் ஓதி முடிச்சிடலாம். பெரியார்கள் எல்லாம் பயணங்களில் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. இப்போ பயணத்தில் குர்ஆன் நம்மோடு இருக்கணும். அப்போ பாவங்கள் நிகழ வாய்ப்பு இருக்காது, தேவையில்லாத பேச்சு வராது, தேவையில்லாத விஷயத்தை பார்க்க வேண்டியது வராது. பயணத்தில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இருக்கணும். இது குர்ஆனுக்கு நலம் நாடுவது. அடுத்து சொன்னாங்க ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலம் நாடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது, அவர்கள் மீது மரியாதை வைப்பது, அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் நேசிப்பது, கண்ணியப்படுத்துவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்பது எந்த விஷயத்தில் இல்லாமல் இருக்குது யோசிச்சு பாருங்க. சுன்னத்து எதுவும் இல்லாமல் இருக்குதா? ஒரு குழந்தை பிறந்தா அங்கேயும் சுன்னத்து இருக்குது, ஒரு மனிதன் இறந்தா அங்கேயும் சுன்னத்து இருக்குது இல்லையா? காலையில் தூங்க போனால் அங்கேயும் சுன்னத்து இருக்குது, தூக்கத்திலிருந்து எழுந்தால் அங்கேயும் சுன்னத்து இருக்குது. காலையில் என்ன சொல்லணும், மாலையில் என்ன சொல்லணும், வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன சொல்லணும், வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன சொல்லணும், பள்ளிக்கு வந்தால் என்ன சொல்லணும், பள்ளியை விட்டு போனால் என்ன சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய சுன்னத்து சம்பந்தப்படாத ஏதாவது ஒரு நிலை இருக்குதா காட்டுங்க பார்க்கலாம். ஏதாவது நிலை இருக்குதா? இல்லை. தும்மினால் அங்கேயும் சுன்னத்து இருக்குது, தும்மியவருக்கு பக்கத்தில் இருந்தால் அவருக்கு என்ன சொல்லணும், அங்கேயும் சுன்னத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து இல்லாத ஏதாவது ஒரு நிலை இருக்குதான்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எந்த நிலையுமே கிடையாது, எந்த நிலையும் இல்லை. வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறான்னு ஹதீஸில் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எல்லா இடங்களிலும் பின்பற்றுவது. இந்த உலகத்திலேயே தன்னுடைய நபியினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க, நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கம்மியாக இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சுன்னத்துகளை நாம் புறக்கணிக்கிறோம். உதவு செய்கிற போது உள்ள எத்தனையோ சுன்னத்துகள், வெறுமனே கழுவுவது மட்டும் அல்ல உதவு செய்கிறதுங்கிறது. உதவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது, உதவுடைய ஆரம்பத்தில் மிஸ்வாக் செய்வது, உதவுடைய நடுவில் ரப்பி ஃபிர்லி என்று துவா செய்வது, உதவு முடிந்தா துவா செய்கிறது. அதில் எத்தனை சுன்னத்துகள் இருக்குது. குளிக்கிறோம், அது கடமையான குளிப்போ அல்லது சுன்னத்தான குளிப்போ, அதில் எத்தனை சுன்னத்துகள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறைகள் அனைத்தையும் நாம் பின்பற்றுவது அவர்களுக்கு நலம் நாடுவது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னங்க வரணும். அதற்கு அடுத்து சொன்னாங்க முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு நலம் நாடுவது. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. அது இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிற இடத்துல அந்த ஆட்சியாளர்களை எதிர்க்கக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயம், அது இஸ்லாமிய அரசியல். கடைசியாக சொன்னாங்க ஒலி ஆம்மத்தில் முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது. எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவதுங்கிற வார்த்தையில் எல்லாம் வந்துடுது. கணவன் மனைவிக்கு நலம் நாடணும், மனைவி கணவனுக்கு நலம் நாடணும், பெற்றோர் பிள்ளைகளுடைய நலம் நாடணும், பிள்ளைகள் பெற்றோர்களுடைய நலம் நாடணும், சகோதரர்கள் ஒருவர் மற்றவருக்கு நலம் நாடணும், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு நலம் நாடணும்.
என்னுடைய நலனா அவருடைய நலனா என்று வந்தால் அவருக்கு எது நன்மை? எல்லா முஸ்லிம்களுடைய நலம் நாடுவது. அப்படி நலம் நாடுவதுன்னு சொல்லும்போது அவர் நோயாளியானா போய் பார்க்கணும், அவருக்கு தேவையான உதவிகள் செய்யணும், அவருக்கு பொருளுதவி தேவைப்பட்டா பொருளுதவி செய்யணும். இப்படி முஸ்லிம்கள் நலம் நாடுவது, இந்த நலம் நாடுவதுங்கிற குணம் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏமாற்ற மாட்டான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஏன்னா நலம் நாடக்கூடியவராக இருக்கிறார். நலம் நாடுதல் என்பது பெருமானார் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னன்னா, சஹாபாக்கள் இடத்துல பையத்து செய்கிற போது இந்த வார்த்தையை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வாங்க, அந்நுஸ்ஹலி குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஜரீர் இப்னு அப்துல்லா என்று ஒரு சஹாபி, அவர் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமதான் மாதத்துல தான் முஸ்லீம் ஆனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அவர் இருந்த நாட்கள் 2 மாச காலம்தான். ஆனா அந்த 2 மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நெருங்கிய தோழமை கொண்டவராயிட்டார். அவரை எப்போ பார்த்தாலும் அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா சிரிப்பாங்க, ரொம்ப அழகாகவும் இருப்பார் ஜரீர் இப்னு அப்துல்லா. அவர்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா முஸ்லிமுக்கும் நலம் நாடணும்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் எல்லா இடத்திலும் அதை கடைபிடிப்பார். ஒரு முஸ்லீம் நலம் நாடுதுன்னா என்னங்க, நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா வாங்குறவனுக்கு நலம் நாடணும், நீங்க பொருளை வாங்குறவரா இருந்தீங்கன்னா வியாபாரிக்கு நலம் நாடணும். என்னுடைய நலன் இல்லை, அவருக்கு எது நல்லது? அப்படிதான் ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் ஒரு முறை ஒரு குதிரையை வாங்கலாம் என்று எண்ணினார்கள். அந்த குதிரையை தன்னுடைய அடிமை அனுப்பி விலை பேசினாங்க. 300 திரகம் என்று விலை பேசி அந்த அடிமை வாங்கிட்டும் வந்துட்டார். ஆனா ஜரீர் இப்னு அப்துல்லா பார்த்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமான குதிரையா இருக்குது, இதுக்கு 300 திரகம் இல்லை, 400 திரகம் கொடுக்கலாமே. உரிமையாளரை கூப்பிட்டியப்ப 400 திரகம் கொடுக்குறேன். அப்புறம் சொன்னார், இல்ல இல்ல இதுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கலாம். 800 திரகம் கொடுத்து வாங்கினார். விற்கிறவனே 300 திரகத்துக்கு வித்தா இவர் 800 திரகம் கொடுக்கிறார். ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னுஸ்ஹலி குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிமுக்கும் நலம் நாடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால நான் அவருக்கு 800 திரகம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்படிதான் சஹாபா பெருமக்கள் இருப்பாங்க. வியாபாரத்தில் அவ்வளவு தூரம் எல்லாருடைய நலம் நாடுவாங்க. யூனுஸ் இப்னு உபைதுன்னு ஒரு அறிஞர், அவர் கடைவீதியில் துணி விற்கிறவர். அவர் ஒரு கஸ்டமர் வர்றாரு, ஒரு பொருளுக்கான விலை கேட்டுட்டு இருக்கிறார். அவர் விலை கேட்கிற நேரத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறார் சத்தமா. யூனுஸ் சொன்னாங்க, எப்பா என் கடையில் உட்காந்து நீ சத்தமா தஸ்பீஹ் செய்யறதுனால என்ன ஆகும் தெரியுமா? வர்ற கஸ்டமரு இந்த கடையில் நல்லடியார்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த கடையில் ரொம்ப ரொம்ப தஸ்பீஹ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்று கூட ஏமாற வாய்ப்பு இருக்கு. எனவே நீ தஸ்பீஹ் கொஞ்சம் தலிப்பி செஞ்சுக்கப்பா, நீ செய்கிற தஸ்பீஹ்னால கூட என்கிட்ட வர்ற கஸ்டமர் ஏமாந்துடக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கத்தை பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு விற்கிறாங்க 200 திரகம் அப்படின்னு சொல்லி விற்கிற நேரத்தில் வாங்க சொல்லிட்டாங்க. உடனே வாங்குறவரும் பள்ளிக்கு போயிட்டாரு, இவரும் பள்ளிக்கு போயிட்டாரு. இவர் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு வர்றதுக்குள்ள அந்த கஸ்டமர் திரும்ப வந்துட்டாரு கடைக்கு. அப்ப இவங்க பள்ளியில இல்லை, இவருடைய பணியாளர் இருக்கிறாரு. அவர் அந்த பொருளை 400 திரகத்துக்கு வித்துட்டாரு, அவரும் வாங்கிட்டு போயிட்டாரு. யூனுஸ் இப்னு உபைது கடைக்கு திரும்பி வந்தாங்க. எப்ப அந்த பொருள் ஒரு ஆள் கேட்டாரேன்னு சொல்லி, இல்லை வாங்கிட்டு போயிட்டாரு. எவ்வளவு வித்த? 400 திரகம். நம்மளா இருந்தால் சபாஷ் போடுவோம், இப்படிதான் இருக்கணும், ஒன்ன மாதிரி ஆளு தான் எனக்கு வேணும். அவங்க சொன்னாங்க, எப்ப நான் அவனுக்கு 200 திரகம் சொல்லி இருக்க, நீ எப்படியா 400 திரகத்துக்கு விற்கலாம்? போய் ஆளை கூட்டம் போ, போய் ஆளை பிடிச்சிட்டு இங்க பாருப்பா, நான் பேசினது 200 திரகம், இவர் 400 திரகத்துக்கு தவறா வித்துட்டாரு, இந்த அப்படி உன்னுடைய 200 திரகத்தை. இந்த மாதிரியான நல்ல மக்கள் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் அவங்களுடைய துவாக்களை எப்படி ஏற்றிருப்பான். இன்னைக்கு நாம அடுத்தவர்கள் விஷயத்தில், உரிமைகள் விஷயத்தில் நம்முடைய லாபம், நம்முடைய எது என்ன பிரயோஜனம் என்ன, அதைத்தான் பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. எல்லார் விஷயத்திலையும் நலம் நாடுவது, ஒரு முஸ்லிமை எப்படி சந்தோஷப்படுத்துவதுங்கிறதான். இப்னுல் முபாரக் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அவரை யாருமே குறை சொன்னது இல்லைங்க எந்த விஷயத்திலையுமே. அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியாது. அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர்கிட்ட சஹாபாக்கள்கிட்ட இருந்த எல்லா நல்ல குணமும் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட இல்லாதது ஒன்று, அவர் சஹாபி இல்லை, அவ்வளோதான். சஹாபி இல்லை, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல. இது ஒன்றை தவிர மற்றபடி ஒரு சஹாபிக்குரிய அந்தஸ்தின் நீங்க எதையெல்லாம் சொல்ல முடியுமோ இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. ஏன்னா அவர் தன்னுடைய முழு செல்வத்தையும்
அர்ப்பணிப்பார் முஸ்லீம்களுக்கும் உலமாக்களுக்கும். அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது தனியாக போக மாட்டார். வருஷந்தோறும் பெரிய பணக்காரர், ஒரு பெரிய கூட்டத்தை தான் கூட்டு போவார். அந்த மாதிரி பணக்காரர்கள் தான் உண்மையிலுமே பயனுள்ள செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா அவங்க தான். அவர் ஹஜ்ஜுக்கு போகிறப்போ ரொம்ப வினோதமாக இருக்கும். தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவார், நாம் இத்தனாம் தேதி ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொல்லி. எல்லாரும் உங்களால் எவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ கொடுங்கப்பான்னு சொல்லிடுவார். எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர் கொடுக்குற காசையும் ஒரு பையில் போட்டு இன்னாருடையதுன்னு பேரை எழுதி வச்சுக்குவார். பிறகு அந்த பெரிய கூட்டத்தோடு என்ன செய்வார், போவார். ஹஜ்ஜுக்கு போய் மக்கால போய் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்னென்ன ஹதியா எல்லாம் வாங்கி கொடுத்துருவார். எல்லாம் வாங்கி கொடுத்து ஊருக்கு வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க போகும்போது கொடுத்த அந்த பையை அப்படியே திருப்பி கொடுத்துருவார். எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கொடுத்துருவார். ஆக இப்படி என்னங்க, ஹஜ்ஜுக்கு அவர் போகும்போது எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த காசில், யார் கேட்டு வந்தாலும் இல்லைங்கிற பதிலே கிடையாது. ஒருத்தர் தன்னுடைய கடன், இவ்வளவு கடன் என்று தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு உதவி கேட்டு வர்றார். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சீட்டில் தன்னுடைய அந்த காசாளர் மேனேஜருக்கு எழுதி கொடுக்குறாங்க, இவருக்கு 7000 திர்ஹம் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. இவர் போறாரு, போய் கொடுக்குறாரு. எனக்கு இவ்வளோ காசு கொடுக்க சொன்னாங்க, எவ்வளோ எழுதிருக்குன்னு இவருக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு 7000 திர்ஹமா அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமாக இருக்குது. எப்போ அவனுக்கு எவ்வளோ கடன்னு சொல்லி 700 திர்ஹம், இதில் 7000 எழுதியிருக்குது, ஒருவேளை தவறாக எழுதிட்டாங்களோ தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் என்ன செய்கிறார், இப்னு முபாரக்கிட்ட வர்றாரு. என்னங்க 700 திர்ஹம் தானே கடன், நீ 7000 திர்ஹம்னு சொல்லி. அவங்க சத்தம் போட்டாங்க, எழுதுனதை நீ கொடுக்க வேண்டியதானப்பா, அவனுக்கு எத்தனை கடனோ இருக்கட்டும், அவன் கடனை விட அவனுக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கறது பெரிய வணக்கம்னு சொன்னாங்க. இப்போ நீ அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்ட, இன்னொரு 0 போட்டுக்கிட்டார், 70,000 திர்ஹம் கொடுன்ட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில். இப்படிதாங்க யாருக்குமே நலம் நாடுகிற ஒரு ஒப்பற்ற மனிதராக இருந்தாங்க. அருமையானவர்களே, இந்த குணம் தான், இந்த ஹதீஸ் எவ்வளோ முக்கியமானது. நசீஹத் என்பது இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துடணும். இந்த நசீஹத்தில் ஒன்று தான் முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை சொல்லணும், தீமையை தடுக்கணும். முஸ்லீம்கள் விஷயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி கவலைப்படணும். காலையில் எழுந்தா நமக்கு கஸ்ஸா முஸ்லிம்களுடைய நினைவு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பற்றி கவலைப்படாதவன் முஸ்லிம்களை சார்ந்தவன் அல்ல. நாம் இந்த ரமதானில் எவ்வளோ நிம்மதியாக ஒரு நோன்பை நிறைவு செய்கிறோம். ஆனால் அந்த மக்கள் தினமும் குண்டு சத்தங்களுக்கு மத்தியில், கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில், காயங்களுக்கு மத்தியில், மருத்துவமனை, இறந்து போனவர்களுடைய ஜனாசாக்கள், என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை. நாம் அதை எண்ணி பார்க்கிறோமா என்ன? இந்த நாட்டையும் அப்படி சுடுகாடாக்குறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்யுது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த போன்ற மக்களுடைய கவலையில் பங்கெடுத்தால் அந்த நிலை நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால துயரப்பட்ட முஸ்லிம்களை எண்ணி வருந்துவது, அந்த மக்களுக்காக கவலைப்படுவது, துவா செய்வது, இதுவும் நசீஹத், அடுத்த முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவதில் சேர்ந்தது. எனவே ஒவ்வொரு தொழுகையிலையும் கஸ்ஸா முஸ்லிம்களுக்கு துவா செய்யுங்க. ரமதான் முடிகிற நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த மக்களுடைய துயரத்திற்கு, அவங்களுடைய துயரங்கள் நீங்குவதற்கு துவா செய்யுங்க. நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா துயர் நீக்கிறான். ஆக ஒரு சுருக்கமான ஹதீஸ் தான், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. கணவன் மனைவிக்கு நலம் நாடுவது நான் சொல்லியிருக்கிறேன், அதை பற்றி தனி பயானம் பேசினேன். ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை இருக்காது. அதை மறந்துறோம். நமக்குரிய ஹக்கை மட்டும்தான் பார்க்குறோம். கணவனும் அப்படி தான் இருக்கிறான், மனைவியும் அப்படியே தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, கணவன் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பெண்மணியை அவனை பரவசப்படுத்தணும், அவனை சந்தோஷப்படுத்தணும். ஒரு பெண்மணி வீட்டுக்குள் மேக்கப் போடணும். பயந்துடாதீங்க, இருக்கிற செலவே தாங்க முடியல, இதில் மேக்கப் வேறையான்னு சொல்லி வெளியில் போகிறப்போ போடாத, உள்ளுக்குள்ளே உன் கணவனுக்கு மேக்கப் போடும். மார்க்க அனுமதித்த, மார்க்க முபாஹ் என்று அனுமதித்திருக்கிற அந்த மேக்கப்புக்கு செலவு செஞ்சால் கணவனுக்காக, நல்லா கவனிங்க, கணவனுக்கு மேக்கப் போட்டால் அது இபாதத்து. கணவன் என்னை பார்த்து ரசிக்கணும், கணவன் என்னிடத்தில் அன்பாக பேசணும், கணவன் என் அருகில் உட்கார்ந்து என்னோடு கொஞ்சம் பேசணும். ஏன்னா அதுவும் வணக்கம். மார்க்கத்தில் நான் சொன்னா இல்லையா, பொழுதுபோக்குக்கு மார்க்கத்தில் நன்மை இல்லை. கணவன் மனைவி மட்டும்தான் விளையாட்டா பேசுறது, கொஞ்சம் பேசுறது வணக்கம். கணவனுக்காக மேக்கப் போட்டால் இபாதத்துன்னு சொல்றேன். ஆனால் இங்கே பெண்கள் அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளே அழுக்கு முட்டையாக இருக்கிறது, வெளியே போனால் எல்லாத்தையும் ஜோடிக்கிறது. அப்போ வீட்டுக்குள்ளே
நீங்கள் உங்களை அலங்கரிப்பது கணவனுக்கு நலம் நாடுவது. அதே போலதான் கணவனும் அப்படிதான். மனைவிக்கு முன்னால போய் வேர்வையோடு உட்காரக்கூடாது, துர்நாற்றத்தோடு போய் உட்காரக்கூடாது, அழுக்கு சட்டையோடு போய் உட்காரக்கூடாது, பல் துலக்காம போய் உட்காரக்கூடாது. நீ அவளுடைய நலம் நாடு. இப்னு அப்பாஸ் அவர்கள் வீட்டுக்கு போகிற போதெல்லாம் நன்கு சுத்தம் செய்து நல்ல மாப்பிள்ளை மாதிரி போவாங்க. எல்லாரும் ஏங்க இப்படி போறீங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, என் மனைவி எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதே போல நான் அழகா இருக்க வேண்டும் என்று அவளும் விரும்புகிறார். இதுதான் நசீஹத். கணவன் மனைவியினுடைய நலனை யோசிக்கிறாரு, மனைவி கணவனுடைய நலனை யோசிக்கணும். இதெல்லாம் இருந்தா குடும்பங்கள்ல என்ன சர்ச்சை இருக்க போது, என்ன பிரச்சனை இருக்கு? எத்தனையோ பிரச்சனைகளுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெளியே சொல்ல முடியாது அந்த பெண்ணால. இப்ப கணவன் பல் தேய்க்கிறது இல்லைன்னு போய் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அப்படியும் இருக்கிறான். ஒழுங்கா பிரஷ் கூட பண்றது இல்லை, துர்நாற்றம். இதை ஒரு பெண்மணி எத்தனை பேர்த்த போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? இதனால எல்லாம் கூட கணவன் மனைவி பிரச்சனை வரும். சில பேர் உடம்புல துர்நாற்றம் அதை நீக்க முயற்சிக்கணும். அதை மார்க்கத்தில் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம். எத்திகாஃபுடைய சட்டத்தில் ஒரு சட்டம் படித்தேன், யாருடைய உடம்பிலாவது துர்நாற்றம் இயற்கையில் அதிகமாக வரும்னு சொன்னால் அவர் எத்திகாஃப் இருப்பது மக்ரூஹ்னு சட்டம் எழுதுறான். இது ஏன்? அடுத்தவங்களுடைய உணர்வை நீ மதிக்கணும். உன்னுடைய உடம்புல இப்படி இருக்கிறது இயற்கையாக இருக்குது, அது ஒரு வியாதி. ஆனால் அதுக்காக நான் பள்ளியாசல போய் உட்காருவேன்னு சொல்லி இருக்கிற எல்லாருடைய நிம்மதியை நீ கெடுக்கிறது மக்ரூஹ்னு எழுதுறாங்க. அடுத்தவர்கள் விஷயத்திலேயே ஜமாத்துக்கு வரக்கூடாது. துர்நாற்றம் உள்ளவர் ஜமாத்துக்கு வரக்கூடாது. வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்க, பூண்டை பச்சையா சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்க. ஏன்னா பள்ளியில மலக்குகள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுகிற மார்க்கம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? அப்ப அவங்க அருகில் எந்நேரமும் இருக்கிறாங்க. ஆடைன்னு சொன்னோம். அப்ப ஒருவர் மற்றவருடைய உணர்வை மதித்து நலம் நாடுவது, இந்த நலம் நாடுவது இருந்தால் பிரச்சனை இருக்காது. பெற்றோர் பிள்ளைகளும் அப்படிதான். பெற்றோர்கள் தன்னுடைய சொத்துகள் விஷயத்தில் வாழும் காலத்தில் அழகான ஏற்பாடுகள் செய்யணும். இறந்த பிறகு பிள்ளைகள் எப்படியோ அடிச்சுக்கட்டும், என்னமோ செய்யட்டும், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இவர் பிள்ளைகளுக்கு நலம் நாடுகிற தந்தையா என்ன? அப்போ பல்வேறு சொத்துகள் இருக்குது, வீடுகள், கடைகள், நிலங்கள் என்று பணம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா இப்போ இதையெல்லாம் மார்க்க முறைப்படி எப்படி செய்யணுங்கிறத அறிஞர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்கப்பா. சட்டப்படி இதை எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ஒரு தந்தை நலம் நாடுவது. நான் சொன்னா இல்லையா கடனை பத்தி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கடன் விஷயத்துல மகனுக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அவருக்கு கவலை, என் பிள்ளைய நான் கடனாளியா விட்டுட்டு போறேனேன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் நீ அல்லாட்ட கேளு, அல்லாஹ் கடனை நிறைவேற்றுவான்னு சொல்லி. அவ கேடு கட்டோ போகட்டும், நான் இறந்தா என்னமோ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சா அவர் பிள்ளைகளுக்கு நலம் நாடுகிற தந்தை இல்லை. அதே போலதான் பிள்ளைகளும் வயதான பெற்றோர்கள் எங்க இருக்கிறதுங்கிறதுல எவ்வளவு பாரமா நினைக்கிறாங்க. ஒரு மாசம் அங்க வரும், யாருமே நான் வச்சுக்கிறேன், என் வீட்டில் இருக்கட்டும், எனக்கு பாரம் இல்லை, அருள் தான், எனக்கு பாரம் இல்லை, அருள் தான் சொல்லி. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொழிலதிபர் நம்முடைய வடக்கு பகுதியில் இருக்கிறாங்க, விசாரம் பகுதியில் இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு சஃபர்ல நம்முடைய மரியாதைக்குரிய மஹிபுல்லா ஹதரத் தான் சொன்னாங்க அந்த தொழிலதிபரை பத்தி. அவங்க தந்தை இறந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் சொத்துக்களை பிரிக்கிறாங்களாம், சொத்துக்களை பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது இன்னைக்கு அவர் பெரிய பல கோடிக்கு அவர் இருந்தாங்க தொழிலதிபர், ஏத்திகாஃபுக்கு உலமாக்களுக்கெல்லாம் நிறைய செலவு செய்கிறவர். ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ பிரிக்கும் போது அண்ணந்தம்பிகள்கிட்ட அவர் சொன்னாராம், எப்பா உங்களுக்கு அத்தாவுடைய சொத்துல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துங்கப்பா, உனக்கு பிரியமானதெல்லாம் எடுத்துக்க, எனக்கு 2 மட்டும் கொடுத்துருங்க, அம்மாவை என்னோட கொடுத்துருங்க, அம்மா என்னோட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாராம். 2வது அத்தாவுக்கு கணக்கு எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அவரை என்கிட்ட கொடுத்துருங்க. இது அவருடைய புத்திசாலித்தனம். அவருக்கு தான் அந்த பிசினஸ் உடைய எல்லா நுணுக்கமும் தெரியும், அதனால அவரை எடுத்துக்கிட்டாரு. அம்மா கூட இருந்தா வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும், ஏன்னா அம்மாவுடைய துவா இருக்கு. இந்த 2ஐயும் நான் வச்சுக்கிறேன். அந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் குதூகலம், பாடுறா அண்ணன் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க சொத்தை பூரா. இவர் அம்மாவையும் கூட உள்ள கணக்குள்ளையும் வச்சுக்கிட்டாரு. அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் ஒடிஞ்சு போயிட்டாங்க, இவர் இன்னைக்கும் மேல இருக்கிறார். ஏன்? அந்த தாய் கூட இருக்கிறதுனால, தாயுடைய துவா. அதனால எங்க இருக்கணும் அம்மா அத்தாங்கிற பிரச்சனை வந்தா ஏன்ட இருக்கட்டும் சண்டை போடணும், நான் வச்சுக்கிறேன். பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை போடணும். இங்கே என்னடானா அதுல அத்தா அம்மாவை பார்க்கறதுல அந்த 2 ஜீவன்கள் நம்மை வளர்த்தவர்கள், கருவுல சுமந்த அந்த தாய், அல்லாஹ் 3 இருள்களில் அந்த பெண்மணி நம்மளை சுமந்து இருக்கிறார். சுமந்த கஷ்டம் இல்லையா, பெற்ற கஷ்டம், பாலூட்டிய கஷ்டம், 3 கஷ்டத்தை அல்லாஹ் சொல்றான்.
3 கஷ்டம். அதனால தான் தந்தையை விட தாய்க்கு 3 மடங்கு உபகாரம் செய்யணும். 3 கஷ்டம் அந்த அம்மாவுக்கு. அந்த தாயை வீட்டுக்குள்ள வைக்கிறத பாரமா நினைக்கிற பிள்ளைகள் வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டா என் தாய்க்கு நலம் நாடி விட்டேன் ஆயிடுமா? அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவது இதுதான் மார்க்கம் என்று சொன்னாங்க. இல்லாமல்ல அல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய அமல் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக நம்மை எல்லாம் ஆக்கியல்வானாக. ரமதான் விடைபெறுகிற நேரத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தோடும் நரக விடுதலை பெற்ற நிலையிலும் அல்லாஹ் விடைபெற செய்வானாக. வாழ்க்கையில் இன்னும் பல ரமதான்களை அடைகிற வாய்ப்பினை தருவானாக. ரமதானுடைய இறுதிக்கட்ட நேரத்திலே முஸ்லிம்கள் செய்கிற துஆவுடைய பொருட்டால் பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் விடுதலையை தருவானாக. நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அழகானதொரு வாய்ப்பு. லைலத்துல் கத்ருடைய இரவும் ஜும்மாவுடைய இரவும் ஒரே நேரத்தில் 2 ஒளி 2 பிரகாசம் 100 அலா 100. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகுள்ள நேரமே புனிதமான நேரம். அந்த அசருக்கு பிறகுள்ள நேரத்தை பற்றி தனியாக ஹதீஸுகளை வர்றதை பேசலாம். நான் எப்போவுமே கடைசி ஜும்மாவில் ரமதானில் சொல்லுவேன். இந்த கடைசி ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு அவங்கவுங்க பள்ளிகளில் மஹல்லாவில் மாலை நோன்பு திறக்கிற வரைக்கும் நோன்பு திறக்கிறது கொண்டு போயிருங்க. வீட்டில் இருந்து பள்ளியாசலில் நோன்பு தரங்க. அசருக்கு பிறகு உருக்கமாக துவா செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈதுகாகில் கடுமையான வெயிலுடைய சூழ்நிலை காரணமாக ஈது தொழுகை 8 மணிக்கு நடைபெறும். 7:30க்கு பயானும் 8 மணிக்கு தொழுகையும் நடைபெறும் என்று மேற்கு பள்ளி நிர்வாகம் அறிவித்துக் கொள்கிறது.